நான் ஒன்று கேட்கணும், நீங்கள் என்ன செய்ய போறீங்க? சரி, நாங்கள் வந்து சப்பாத்தி தபால் சுட்டோம். சரி, போடுறோம். அது வந்து புதுசாக ஏதாவது செய்யலாம்னு நம்ம மருமக சொன்னான். சரி, கிருமி கிருமி சிக்கன் கிரேவி. கிருமி வந்து தொற்றுள்ள கிருமியா தொற்றாத கிருமியா? தொற்றாத கிருமி அப்படி தொடுவோம். சரி, அதான் நம்ம செய்ய போகிறோம். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னா க்ரீமி சிக்கன் கிரேவி. கிருமி, நாட் கிருமி, க்ரீமி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேனா அது குக்கரா? குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஏதாவது பஜ்ஜி போண்டா சுட்ட எண்ணெய் மீதி இருந்ததுன்னா அதை ஊற்றிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகட்டும். இது சூடாக நம்மளை வெயிட் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் பாஸ் பண்ணிப்போம், கட் பண்ணிப்போம். சரி, லாங்காக போட்டால் அப்படி தான் வந்து பேசியிருக்கணும். போண்டா காட்டணும். அடுத்தது என்ன ரெடி? என்ன பண்ணணும், என்ன காய்ந்து சூ காய்ந்து அது வெங்காயத்தை கடை எண்ணெய் சூடே ஆகல, பச்சை எண்ணெயில் வந்து வெங்காயத்தை பொரிக்கிறாங்க. இவங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, பொறுக்க மாட்டுறாங்க, அறக்க பறக்க செய்கிறாங்க. இப்போ கிருமி செய்ய தேவையான பொருட்கள், கிரீமி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள். சரி, கிருமி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ காட்டிட்டேன். சொல்லுங்க ரெடி. இது என்னது? இது சிக்கன். சிக்கன் எத்தனை கிலோ? 1 கிலோ. 1 கிலோ. இது மல்லித்தழை. சரி, இது இஞ்சி போட்டு. முக்கியமான மேட்ரு இதுதான், கிருமி. கிரீம் இதான் முக்கியம். அதான் கிரீம் பண்ணணும். கிரீம், கிருமி கிருமி சொல்லிட்டு இருக்க. கிரீம், ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து அரைத்து எடுத்துக்கொண்டோம். சிக்கன் மசாலா. சரி, மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் திறந்து காட்டுங்க. காட்டுமா? குடுவையில் போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க. மஞ்சள், ஜீரகத்தூள். சரி, மிளகுத்தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூள். ஓகே, ஓகே. வெங்காயம் இப்போ தான் பொன்னிறமாக ஆக தயாராகிட்டு இருக்குது. கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணுவோம். பொன்னிறமாக ஆகும். நீ தான் முக்கியமான பொருளே, நீ தான். உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கு. முக்கியமான பொருளே நீ தான். சிக்கன் செய்யறதுக்கு நீ தான் பக்கத்தில் நிற்கணும். சரியா? இல்லைங்க, எது கட் பண்ணி போட்டு ரொம்ப டைம் ஆகும். வெங்காயம் பொறிக்க டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது கட் பண்ணு. சரி, அதுக்கப்புறம் ஒன்றா போடும்போது அது சொல்லு, இதை போடணும்னு நீ சொல்லு. நீ சொல்லு ஒன்றா. அடுத்தது போட போகிறது என்னன்னு வீடியோ பார்த்துக்கா. சரி, அடுத்து என்ன போட பண்ணணும்? அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றையை ஃபஸ்ட்டு போடணும். ஒன்றையை ஃபஸ்ட்டு போடணும். ஒன்றே தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஓகேவா? இந்த சேனல்லேருந்து ஃபஸ்ட்டு ஒன்று தான் கட் பண்ணணும். அதிகமாக பேசுறதுலாம் கட் பண்ணிடு. சரி, பொன்னிறமாக வதங்கி விட்டது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கொள்ளவும். தேவையான அளவு. 1 கிலோ கறி. 1 கிலோ கறிக்கு ஒரு கிலோ கறிக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் சிக்கனை போடுங்க. இப்போ கரெக்டாக பதம் வந்துருச்சு. கையெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நாங்கள் கால் வந்து எங்களுக்கு பிடிக்கணும்னு நாங்கள் காலை போட்டிருக்கோம். சில பேர் கால் பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போடுவோம். நீ வந்து எல்லாத்தையும் ஒரு நீங்கள் பெரிய கரண்டி எடுத்துக்கலாம்ல. சிக்கன் கொஞ்சம் பரட்டுங்க, நல்லா பரட்டுங்க. சட்டி ஒழுங்கு காட்டுறீங்க, நீங்க சட்டி காட்டாம போடும் போது தானே காட்ட முடியும். உட்டான காட்டு. கொஞ்சமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுருவோம். கடைசியா உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும். இன்னும் வேகலை. சிக்கன்லேருந்து தண்ணிலாம் விடும். விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம் கடைசியாக. அது வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது என்ன? சிக்கன் தண்ணி விட்டுருச்சா? தண்ணி விட்டுருக்கு. மசாலா போட்டு
மசாலா சொல்லுங்க என்னன்னு. நம்மள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை, அதனால வெறும் மிளகாத்தூள். இது வந்து கொஞ்சம் கலருக்காக, இது ஒன்றும் காரம் அவ்வளோவா இருக்காது, அதை போட்டுக்கிறேன். ஒரு ஸ்டூல் ஒன்று வாங்கி வச்சுக்கணும், எனக்கும் எட்ட மாட்டேங்குது. அங்கே வேறு ஒருத்தன் ராகம் பாடிட்டு இருக்கான். பால் குடிச்சாலும் தூக்கத்துக்கு அழுகுறான். ஐயா டயப்பர் மாற்றி கொண்டிருக்கிறார். எல்லாம் கோமாளி வேலை பண்ணிட்டு இருக்கான் அவனை அழுவாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து சீரகத்தூள், மல்லித்தூளுமா போடணும்? இல்லை அதெல்லாம் போடலாம். இதுக்காக மிளகுத்தூள் போட்டாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பிச்சுக்கிட்டு ஊற்ற போகுது பார்த்து. தக்காளி பேஸ்ட் கடை போடணும். அது தக்காளி பேஸ்ட் ரெடியாக இருக்கா? கட்டி ஆயிடுச்சு கொஞ்சம். தக்காளி பேஸ்ட் நல்லா வாசம் வருது, மசாலா வாசம் வருது. ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கோமா ஃப்ரெஷ் க்ரீமை? ஆமா, அது வந்து கடைசியா போடணும். இப்போ அதை ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால ஓகே. இப்போ தக்காளி பேஸ்ட்டு ரெடியாக இருக்கு. அதை போடுங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அழைச்சி ஊற்றுங்க, வெறும் மிக்ஸி அப்படியே கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு நாள் சமையல் கட்டுக்குள்ள வந்துட்டு நான் தான் செஃப், உங்களுக்கு தெரியுமா? இன்கிரீடியன்ட்டை கண்டுபிடிச்சே நான் தான். உங்களுக்கு சொல்லி போட்டு தள்ளிடுவேன். நான் வீடியோ எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு. சொல்லி கொடுக்கறது நான் தான் உங்களுக்கு. எப்படி இருந்தாலும் மறைக்கும் ஐயா. ஐயா இல்லை ஒன்றும் இல்லை, இது கழுவு ஊற்று சாதி. நாங்கெல்லாம் கழுவி ஊற்ற முடியும். இப்போ சிக்கன் நல்லா வேகும், எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பொருளை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சமைக்கிறது வந்து ஆக பெரிய கலையை நாங்கள் ஒத்துக்கிறோம். பொருளை வீணாக சமைப்பது எப்படி, அதுதான் முக்கியம். பட்டிமன்ற பேச்செல்லாம் அங்கே போய் பேசுங்க போங்க. லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க, போட்டுக்கு ஒரு அரை மணி நேரம், 1/2 மணி நேரம் கிடையாது. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்ற வேணா, கறி வெந்த அப்புறம் ஊற்றி கொதிக்க விட்டா தான் நல்லா இருக்கும். நான் தான் சொல்லுவேன். சொல்லுங்க இப்போ உங்கள் செஃப் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லாஸ்ட்டாக வேக விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக போடணும். ரொம்ப வளருது வேணாம், அதை நான் கட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஃப்ரெஷ்ஷிங் ஊற்றினா போதும். இது எங்களுக்கு தெரியும், பாங்க. ஓகே, இப்போ குக்கர் மூடி வச்சிடலாமா? கொத்தமல்லி தழை போட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடுறோமா? ஓகே, கடைசியாக ஃபினிஷிங். இது வந்து நார்த் இந்தியன் சமையல், ஏன்னா அவங்க அப்பயே போட்டுக்குவாங்க. நம்ம கடைசியாக போட்டால் தான் நம்மளுக்கு வாசம் அடிக்கும். சூப்பராக இருக்கு. மூடி வச்சிடலாம். தம்பி, ஏய், உனக்காக தான் அந்த கிரீமி சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏன்ப்பா அழக்கூடாது? சே இந்த ரெடி. ஏன் ரெடி? சாப்பிட்டேடி. மதியானம் கொடுக்கணும், இல்லை அரிஞ்சு கொடுக்கணும். அதை அரிஞ்சு பீஸாக கொட்டி ஆறி போய் எனக்கு பிடிக்கல. நீ சாப்பிட்டு ரெடி அறியும் போது அவங்க கொடுத்தாச்சு. கொடுக்கல, அதை கொஞ்சம் சாப்பிட்ட போதும். எனக்கு ஜம்முன்னு இப்போ சாப்பிட முடியாது, அதனால அரிஞ்சா தண்ணி விட்டுருவோம், அதனால உனக்கு கொடுத்துருக்கேன். போதும், அது கம்மியாக அறியணும். எனக்கு போதும், எனக்கு வேணாமா? எனக்கு போதும். ரெடி ஒன்றுமே கிடைக்காம இருக்காங்க எல்லாரும். நீ சாப்பிட்டுக்கோ. இருக்கிறவங்க கொடுங்கப்பா, இதெல்லாம் கொடுங்கப்பா. அப்படியே கொடுக்கணும், நல்ல முறைதான் கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். அதான் எல்லாருக்கும் நீங்கள் வந்து வன்மத்தை இப்போ கற்கிற. சரிங்க, சமையலில் வந்து ஒரு தவறு நடந்து விட்டது. நாங்கள் சிக்கன் மசாலா கடைசி வரைக்கும் போடவே இல்லை, இப்போ தான் போடுறோம். ஓகேவா? ப்ராப்பர் சிக்கன் மசாலா அது இப்போ ஒன்றும் முடியல, இப்போ லைட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிக்க. இதுவே சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம் தான் இப்போ ஊற்றணும். ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு அந்த சிக்கன் ரெடி. சூப்பராக இருக்குது. இதுவே நல்லா இருக்குல்ல? அடுப்பு ஒரே கொதி விட்டால் போதும். வச்சாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் தான். ஓகே, ஒரே ஒரு கொதி மாட்டோம். ஃப்ரெஷ் க்ரீமில் தண்ணி கிண்ணி கலந்து ஊற்றலாம். ஏன்னா ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் தண்ணி ஊற்றி தான் ஊற்றுவோம்.
ஓகே. இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இல்லை நல்லா தான் இருக்குது, இப்படி தான் இருக்கணும். ஒரு கொதி விட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கலாம், கறி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. வந்துருச்சு, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே கரண்டி காட்டு. சுடுது. இல்லை இல்லை கறியெலாம் வேணாம், சும்மா அப்படியே கையை வச்சு தொட்டுக்குவேன். எனக்கு எண்ணெய் தான் தெரியுது. என்ன தெரியுது? உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. போதும் போதும். அதில் வினிகர் போட்டாங்க, நம்ம லெமன் வேணால் புழிஞ்சிக்கலாம் வினிகருக்கு பதிலாக. அது லெமன் புளிப்பு தன்மை தான். ஓகே, பால்கார வந்துட்டாரு. டேஸ்ட் பண்ணுங்க. போதும்ல உப்பு, நல்லா இருக்கு. அங்கே வேற ஒருத்தர் மியூசிக் கொடுக்குறான். லெமன் வேணும்னா புழிஞ்சிக்கலாம், புளிப்பு இருக்க மாதிரி இருந்தால் எனக்கு வேணாம். இப்போ கடைசியாக மல்லி இலைகளை தூவி வெட்டணும். ரெடி? ரெடி. சாப்பிட நீங்கள் ரெடியா? நீங்கள் எப்பயோ ரெடியா? நல்லா வந்துருக்கா? நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். லாஸ்ட்டில் எடுத்துமா வெள்ளித்தர போடணும். ஆமாம். ஓகே. தண்ணி ஊற்றுனீங்க? தண்ணி ஊற்றலை, கோழியோட தண்ணி தான் அது. அது அப்படி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாமல் கோழியோட தண்ணியில் வெந்தால் தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி இல்லாமல் அதோட டேஸ்ட் மட்டும் இருக்கும். கசூரி மேத்தி நம்ம வீட்டில் இல்லை, முன்ன இருந்துச்சு, பூச்சி பிடிச்சிருச்சு, தூக்கி போட்டாச்சு. ஃபைனல் டச். அங்கே கத்தி கொண்டே இருக்கிறோம். உனக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்க மாட்டேங்கிறான். அவ்வளவுதான். ஓகே, ஃபினிஷ். சாப்பிட்லாம் பாருங்க. ஓகே, இப்போ கிட்ட கொண்டு. சூப்பர். அவ்வளவுதான். ஓகே, அருமையான சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே, அடுப்பு அணைச்சிடலாமா? ஆ. ஓகே, குழம்பு ஊற்றுங்க, சாப்பிடுவோம். ஐயோ கால் போ. அது கால் வந்து எனக்கு கால் வந்து என்ன கறிமக்கறி குழம்பு சரியா போயிடும். போதும் போதும் போதும். ஓகே, ஓகேவா? சாப்பிடலாம். சாப்பிடுங்க, பார்த்து சொல்கிறேன். சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். பார்த்து சொல்கிறேன். சரி, சூப்பர். சூப்பரா? ஓகே, டன். சரி, உனக்கு காலு அவருக்கு காலே பிடிக்காது. ஏன் திங்க மாட்டீங்க? இவன் காலாட்ட இருக்கு. குழம்பு சூப்பரா இருக்கு. ஓகே, கறி கம்மியாக போட்டுனா கோச்சிக்கிறா. அப்படி நான் அப்படியே சைடில் 2 வாய் வச்சுக்கேன். ஓகே. சாப்பிடுங்க. நான் அங்கே வச்சு தான் அவர் சாப்பிடுவார். நீ எப்படியே எடுத்து வாங்கி. அவங்க அண்ணன் கை பிஸியாக இருக்கு. வருமா பொருள் ஒருத்த வருமா அப்படி சொல்லு. ஆமாம், ஹோட்டல் சூப்பர். ஸ்டைல். ஓகே ஓகே, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க.